Second subdivision, 3x plus 4y equal to 10, 2x minus 2y is equal to 2. So first நம்ம என்ன எழுதுறோம், first எந்த method solve பண்ண போறோம் அப்படின்னா by elimination method. So elimination method மூலமா இதோட answers find out பண்ணலாம். Elimination method. So elimination methodல first equation 3x plus 4y is equal to 10. இது first equation அப்படின்ட்டு 2x minus 2y is equal to 2. இது second equation அப்படின்ட்டு எழுதலாம். ஸோ இப்போ ஒன்று நம்ம x கேன்சல் பண்ணணும், இல்லை y கேன்சல் பண்ணணும் இல்லையா? ஸோ இப்போ இங்கே y நம்ம கேன்சல் பண்ணலாம், ஏன்னா இங்கே 4 இருக்குது, இங்கே 2 இருக்குது. ஸோ 2 2s are 4 அப்படின்ற கான்செப்ட் நம்ம எடுத்துட்டோம்னா செகண்ட் ஈக்குவேஷன் ஃபுல்லாக 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 4 கிடைச்சிரும். ஸோ 4 + 4 - 4 கேன்சல் ஆகிடும் ஆட் பண்ணும்போது. ஸோ அதனால் செகண்ட் ஈக்குவேஷனை நான் ஃபுல்லாகவே 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஆஸ் இட் இஸ் 3x plus 4y equal to 10. Second equation into 2. So second equation into 2 பண்ணும்போது என்ன ஆகும்? 2 2s are 4x minus 2 2s are 4y equal to 2 2s are 4. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மல்டிப்ளை பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் டேர்ம் மட்டும் நம்ம மல்டிப்ளை பண்ணக்கூடாது, ஃபுல் ஈக்குவேஷனுக்கும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 4x minus 4y is equal to 4. ஸோ இப்போ சைன்ஸ் செக் பண்ணோன்னா இது ப்ளஸ் மைனஸ், ஸோ அதனால் நம்ம சைன் நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதுவும் ஒரு வேளை ப்ளஸ்ஸாக இருந்ததுனா தான் நம்ம வந்து சைன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கும், அதாவது ஃபுல்லாகவே மைனஸால் மல்டிப்ளை பண்ண வேண்டியிருக்கும். இங்கே தான் ப்ளஸ் மைனஸ் இருக்கிறதால நான் ஸ்ட்ரெயிட்டாகவே ஆட் பண்ணிடுறேன். ஸோ அப்போது 4 + 3 7x + 4y - 4y கேன்சல் ஆகிடும். 10 + 4 is 14. So 7x is equal to 14 in the sense that x is equal to 14 divided by 7. So x is equal to 2. So x உடைய வேல்யூ 2 ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போ x உடைய வேல்யூ 2 அப்படின்னு சொல்லி நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். Substitute x is equal to 2 in equation 1. So equation 1ல சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 3x xக்கு பதிலாக 2 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 3 into 2 plus 4y is equal to 10. 3 2s are 6 plus 4y is equal to 10. 4y is equal to 10 minus 6. 4y is equal to 10 minus 6 oda value 4. So y is equal to 4 by 4. This is nothing but 1. Y answer is 1. Therefore the solutions are x is equal to 2, y is equal to 1. So elimination method மூலமா நம்ம find out பண்ணிட்டோம். Next substitution method. Substitution method. So substitution method நம்ம யூஸ் பண்ணலாம். So we know that the first equation வந்து 3x plus 4y is equal to 10, first equation. Second equation 2x minus 2y is equal to 2, second equation. So இதில் நான் first equation consider பண்ணுறேன். Consider equation 1. 3x plus 4y is equal to 10. So இதிலேருந்து 3x நான் எடுத்துக்கிட்டேன்னா 3x is equal to 10 minus 4y. So x is equal to 10 minus 4y divided by 3. ஏன்னா multiplication இருக்கிறதால equal to இந்த side வரும்போது other part of the equal to will become division. So 10 minus 4y divided by 3. So x value we found out. Next இதை third equation எடுத்துக்கிறோம். So third equation எடுத்து second equation substitute பண்ண போகிறோம். Substitute 3 in equation 2. 2x minus 2y is equal to 2. So 2 into x value is 10 minus 4y divided by 3 minus 2y is equal to 2. So இப்போ இந்த 2 நான் உள்ள மல்டிப்ளை பண்ண போகிறேன். as well as LCM வந்து 3 into நான் சூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் மல்டிப்ளை பண்ணுறேன். 2 into 10 is nothing but இந்த சைடில் எழுதிடுறேன். 2 into 10 is nothing but 20 minus 2 4s are 8y divided by 3 minus 2y is equal to 2. ஸோ ஓவரால் LCM வந்து 3 நான் சூஸ் பண்ணிட்டேன்னா 20 minus 8y minus இங்கே divide by 1 இருக்கிறது அர்த்தம் into 3 into 3. So 3 2s are 6. 6y is equal to 2. கான்செப்ட் புரியுதா? இது ஃப்ராக்ஷன், அதாவது 20 minus 8y by 3 minus 2y இருக்கு. ஸோ ஓவரால் LCM 3 சூஸ் பண்ணிட்டேன்னா into 3 into 3 கொடுக்குறோம், ஏன்னா divide by 1 இருக்கு இல்லையா? ஸோ into 3 into 3 அப்படின்னு வரும்போது 2 3s are 6. நெக்ஸ்ட் 20 minus 8y minus 6y is nothing but minus 14y divided by 3 is equal to 2. இப்போ இந்த 3 இந்த சைடு அனுப்பிடுறேன். So 20
minus 14y divided by 3 is equal to 2. 20 minus 14y is equal to 3 2s are 6. So 20, so 14 minus 14y இந்த side போயிடுச்சுனா plus 14y plus 6 இந்த side வந்துச்சுனா minus 6. 20 minus 6 உடைய value 14 equal to 14y. So y is equal to 14 divided by 14. So y answer is 1. So we found out the y value. Now substitute y is equal to 1 in third equation. Third equation la substitute பண்றோம். Substitute y is equal to 1 in equation 3. So x is equal to 10 minus 4y divided by 3. So x is equal to 10 minus 4 into 1 divided by 3. So 10 minus 4 by 3 is nothing but 6 by 3, which is equal to 2. X is equal to 2. Therefore the solutions are, x is equal to 2, y is equal to 1. So x is equal to 2, y is equal to 1.